ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இது உங்கள் அஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததும் பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்தா உடையணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் தண்ணி நல்லா வடிச்சிட்டு கோல்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு மீன்ஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரம் வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குவான்டிட்டி கொஞ்சமாக செய்கிறேன், அதனால ஒரு வெங்காயம். நீங்கள் நிறைய பாஸ்தா செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நான் 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இங்கே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இந்த டைமில் நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சு வேகிற டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் சால்ட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மசாலா நான் சேர்த்துருக்கிறது. நீங்கள் இது கூட எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாஸ்தா சாஸ் அந்த மாதிரிலாம் கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கங்க. ஸோ இது கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு எக்கு மட்டும் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி பொறுத்து ஒரு 4 முட்டை 5 முட்டைன்னு சேர்த்துக்கங்க. நான் ஒரே ஒரு முட்டை தான் சேர்க்க போகிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. உடனே நீங்கள் கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது குழ குழன்னு ஆகிடும் முட்டை. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கலரும் பொழுது தான் நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருந்த இந்த பாஸ்தா வேக வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூட தேவையான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.